ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்ஐ ஸ்மார்ட் வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டலேஷன், எம்ஐ ஆப், செட்டப் அண்ட் ஸ்மால் ரிவ்யூ. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எம்ஐ வாட்டர் பியூரிஃபையர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல். டிடிஎஸ் மெஷர் பண்ணிக்கலாம் ஆப் மூலமாக அண்ட் ஃபில்டர் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ எம்ஐ வாட்டர் பியூரிஃபையர் பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 3 ஃபில்டர் இருக்குது. பிபிசி, ஆர்ஓ அண்ட் பிபிஏ. ஃபர்ஸ்ட் வந்து பிபிசி வந்து ஆட் பண்ணுறாங்க, பிபிசி வந்து ஃபிட் பண்ணுறாங்க, தென் வந்து ஆர்ஓ ஃபிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா பிபிஏ ஃபில்டர். 3 ஃபில்டர் வந்து ஒன்று ஒன்றா பல்ப் மாதிரி தான், நீங்களே ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதில் இன் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குது. அதை மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து இது பண்ணிவிட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து வால் மவுண்டிங்காக வந்து ஆணி வந்து நம்ம டைரெக்டாக அடிச்சுட்டு அப்படியே வந்து யூஸ்வலாக ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து நம்ம செவரில் மாட்டுற மாதிரி மாட்டிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் வந்து ப்ளக்இன் பண்ணணும். இன்லெட் வால்வை வந்து நீங்கள் டைரெக்டாக இன்லெட் பைப்பில் வந்து இன்லெட் வால்வை கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்லெட் பைப்பை வந்து கிரே கலர் அவுட்லெட் பைப்பை வந்து டைரெக்டாக சிங்கில் விட்டுட்டிங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து இண்டிகேஷன் வந்து எம்ஐ வாட்டர் பியூரிஃபையர்லேயும் காமிக்கும். அட் த சேம் டைம் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஆப் இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் வந்து இவர் ஃபிட் பண்ணுறாங்க, அவுட்லெட் வால் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்லெட் பைப்பை வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க, தென் ப்ளக்இன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். எம்ஐ வாட்டர் பியூரிஃபையர் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், செட்டப் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஜஸ்ட் ஐஓஎஸ் இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்ஐ ஹோம் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஜியோமி ஹோம் வரும், அதை வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். ஸோ அது நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்ஐ லாகின் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எம்ஐ யூஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எம்ஐ யூஸர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பை டிஃபால்ட் வந்து இந்த லொக்கேஷன் இந்தியா இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட் இருக்கும். ஸோ டைரெக்டாக அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் டிவைஸ் இன்ஃபோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி கூட வச்சுக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சைன்இன் யூஸர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஜியோமி டிவைஸ்க்கு வந்து லொக்கேஷன், அப்புறம் ஃபோன் கால்ஸ் வந்து இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குது அது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அலோவ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்து உங்களை அலோவ் பண்ணணும். ஸோ எம்ஐ சைன்இன் பண்ணிவிட்டு யூஸராக சைன்இன் பண்ணிவிட்டு டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். ஆட் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு எம்ஐ ஸ்மார்ட் பியூரிஃபையர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து அது காமிக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டா போதும். செலக்ட் பண்ண உடனே வந்து என்னாகும், இந்த ஆப்பில் வந்து உங்கள் எம்ஐ வாட்டர் பியூரிஃபையர் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒய்ஃபை ஏற்கனவே வந்து உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒய்ஃபை வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா போதும். டைரெக்டாக வந்து எப்போவுமே இன்டர்நெட் கூட கனெக்டிவிட்டிலே இருக்கும். ஸோ வென்எவர் உங்களுக்கு டிடிஎஸ் நீங்கள் மெஷர் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக டிடிஎஸை செக் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் ஃபில்டரோட அந்த வேலிடிட்டி கூட நீங்கள் செக் பண்ணலாம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது வாட்டர் ஃபில்டர் வந்து இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு காமிக்கலாம். நான் வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 99% காமிக்குது. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் டிடிஎஸ் வந்து 78 காமிக்குது. இனிஷியலாக 650 இருந்துச்சு பிஃபோர் இன்ஸ்டலேஷன் செக் பண்ணப்போ. பொதுவாக இந்த இன்ஸ்டலேஷன் முடித்த அப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 டேங்க்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரைன் அவுட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 2 டேங்க்ஸ் வந்து ஒரு டேங்க் வந்து 7 லிட்டர் பிடிக்கும். ஒரு டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து எப்படி என்ன ஒர்க் பண்ணுன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் லெஃப்ட்ன்றதும் வந்து உங்களுக்கு வாட்டர் ஆப்லேயே நீங்கள் செக் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபில்டர்ஸ் தாங்க இதில் ஸ்பெஷலு. ஃபில்டர்ஸ் 3% கீழே போனால் இண்டிகேஷன் வரும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நீங்களே பல்பு போல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். டிவைஸில் ஒய்ஃபை ரீசெட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒய்ஃபை எனேபிளாக இருந்துச்சுன்னா ஆப்பில் நீங்கள் வந்து டிடிஎஸை எப்போவுமே மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்டரோட வேலிடிட்டியும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எஃபியில், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் அவர் சேனல். கீப் வாட்சிங் CVA மீடியா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். ஹாவ் அ குட் டே.